இரண்டு மிக முக்கியமான செய்தியை இந்த திருமலை கூட்டம் தாங்கி இருக்கு. ஒன்று, தேசத்தினுடைய தந்தை என்று எல்லோரும் அழைக்கப்பட்ட ஆர்.என். ரவியை தவிர தேசத்தினுடைய தந்தை என்று எல்லோரும் அழைக்கப்பட்ட மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட நாள் தான் ஜனவரி 30 என்று சொல்லக்கூடிய இந்த ஜனவரி மாதத்திலே வரக்கூடிய ஒரு நாள். அதே போல இந்த மக்களுக்காக அரசியலிலே இந்த மக்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும், அரசியலிலே இந்த மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்று ஏறத்தாழ 13,000 மேடைகளிலே முழங்கிய அந்த சமூக போராளி, புனித போராளி பழனி பாபா அவர்களை இதே ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த நாளும் இதே ஜனவரி மாதத்தில் தான் வருகிறது. இந்த இரண்டு படுகொலையிலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் குறித்து தான் இந்த புதுப்பேட்டை வளாகத்திலே இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, மகாத்மா காந்தி ஏதோ போற போக்குல முன்னாடியே பேசினவர்கள் சொன்னது போல அவருக்கும் இன்னொருத்தருக்கும் பகைமை ஏற்பட்டோ அல்லது அவர் வேற தவறான செயல்கள் செய்தோ 2 பேருடைய பிரச்சனைகளால் அவர் கொல்லப்படல. இதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதோடு சேர்ந்து இந்த மகாத்மா காந்தியடிகள் கொல்லப்பட்ட அமைப்பு எது என்கின்ற செய்தியை நாம தெரிஞ்சுக்கணும். அதோடு சேர்ந்து அவன் ஏன் கொல்லப்பட்டார், மகாத்மா காந்தி ஏன் கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தியை ரொம்ப தெளிவாக இந்த தேசம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகாத்மா காந்தியை இன்னைக்கு ஒரு தேசப்பிதாவே இல்லை என்று ஒரு அதிகார வர்க்கத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னைக்கு யார் மகாத்மா என்று சொல்ல வேண்டிய தெரிய வேண்டிய இடத்துல இன்னைக்கு இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மகாத்மா காந்தியை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, ஏறத்தாழ 5 முறை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். கொலை செய்ய திட்டமில்ல, கொலை செய்ய முயற்சித்தார்கள். நாம நினைக்கிறோம் ஒரே ஒரு வாட்டி முயற்சி செய்து சுட்டது அல்ல. ஏறத்தாழ அவர் சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொள்ளும் போது ஏறத்தாழ 5 முறை, ஒரு வாட்டி குண்டு வீசுறான், ஒரு வாட்டி கட்டி எடுத்துட்டு போய் அவரை குத்த போறான், ஒரு வாட்டி திரும்பவும் குண்டு வீசுறான். அவர் ட்ரெயின்ல போகும்போது, ஒரு கார்ல போகும்போது முன்னாடி இருந்த கார்ல இருக்கிறார் என்று சொல்லி அங்கேயே கையெறி குண்டுகளை வீசுறான். இப்படியாக 5 முறை அதை முயற்சித்து அதை முடியாமல் போய்தான் 6வது முறையாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பிர்லா அரங்கத்தில் அங்க கூடியிருந்த மக்கள் முன்னிலையில ஒரு கொடூரன் நாதாரம் கோட்சே என்று சொல்லக்கூடிய ஒரு நாதாரி வணக்கம் வைக்கிறான். இந்த வணக்கம் வைத்து இந்த வணக்கத்துக்கு கைக்குள்ள ஒரு துப்பாக்கியை வைத்து அவன் சுட்டு காந்தியடிகளை படுகொலை செய்கின்றான். 3 முறை சுடுகின்றான். 3 முறை சுட்ட அந்த குண்டுகளையும் ஏந்தி கொண்ட அந்த காந்தியடிகள் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏ ராம் ஏ ராம் ஏ ராம் என்று சொல்லி அவர் உயிர் பிரிந்து போகிறது. நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இன்னைக்கு எதை கொண்டு அரசியல் நடக்கின்றது? இன்னைக்கு ராமரை கொண்டுதான் அரசியல் நடக்குது. அதே ராமரை சொன்னவர் தான் மகாத்மா காந்தி. நீங்கள் ஒரு கேள்வியை பார்த்து கேட்டீர்களா? ஏண்டா உனக்கு பாய்களாம் பிடிக்காது, அவன் தான் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டான், ராமரை வழிபட மாட்டான். ஆனா ராமரை வழிபட்ட ஒரு காந்தியடியை குட்டு சுட்டு கொண்டே நீ காந்தியடி ஏறாம் ஏறாம் என்று சொல்லியாரு கடைசி மூச்சையை விட்டார். ஏன் சுட்டுக் கொண்டார் என்று இந்து சகோதரர்கள், தொப்புள் கொடி உறவுகள் அந்த சுட்டுக் கொண்ட அமைப்பையும் அந்த அமைப்பு செய்யக்கூடிய ஆட்சியையும் பார்த்து நாம கேட்க வேண்டிய தருணத்தில் உட்கார்ந்து இருக்கோம். அன்பானவர்களே, அவர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி நீங்க வைங்க. அதோடு சேர்ந்த அந்த அமைப்பு அவர் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய அந்த நாளில அல்வார் என்ற ஒரு பகுதியில ஏற்கனவே காந்தி செத்து போயிட்டாருன்னு சொல்லி இவன் ஏற்கனவே வச்சிருந்த பிட்கோயின்ஸை விநியோகம் பண்ணிட்டான். அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊடகங்கள் இல்ல, இந்த மாதிரி செய்திகள் நமக்கு சேராது. அல்வார் பகுதியில காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் என்ற செய்தியை அச்சிட்டு
அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விக்டோரிஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்ல வரா? ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கொலைதான் இந்த காந்தியடிகளுடைய கொலை. 5 வாட்டி ட்ரை பண்ணி முடியல, 6வது வாட்டி எப்படியாவது சுட்டுக் கொன்றுவேன் என்றுதான் இந்த கொலையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார். என்ன காரணம் என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே ஏந்திக் கொள்ளுங்கள். அதே போன்று புனித போராளியாக இருந்த நம்முடைய பழனி பாபா அவர்கள் இஸ்லாமியர்கள் அரசியலிலே ஈடுபட வேண்டும், தலித் மக்கள் அரசியலிலே ஈடுபட வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அரசியலிலே ஈடுபட வேண்டும், அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் தீர்வு என்று ஒவ்வொரு கட்சிகளிலும் போய் தன்னை இணைச்சிட்டார். அவர் இல்லாத கட்சி எது? முதலில் அதிமுக போய் எம்ஜிஆரோடு நட்புறவோடு இருக்கிறார். அதிலே தீர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லி அடுத்து திமுகவிலே வந்து கலைஞரோடு நட்புறவிலே இருக்கின்றார். அதிலும் தீர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லி கலைஞரோடு போய் நட்புறவிலே இருக்கின்றார். அதிலும் தீர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லி தனியாக ஜிகாத் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை ஆரம்பித்து மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டு அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை முன்வைத்து எல்லோரும் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த சமூக விடுதலைக்காக பேசுவார். ஆனால் கடைசியாக அவர் பேசிய மேலே என்ன தெரியுமா? அவர் எப்ப பேசி இந்த மக்கள் எல்லாம் அதிகாரம் பெற வேண்டும், ஒரு 60 தொகுதியை தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய சமூக மக்கள் இந்த தேர்தலிலே பங்களிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அன்னைக்கு குறி வச்சுட்டான். இவன் அரசியலுக்கு வந்தா நமக்கு ஆபத்து, இவன் மக்களை விழிப்புணர்வு செய்யறான், ஏதோ போற போக்கில் பேசிட்டு போன பிரச்சனை இல்ல, இவன் அரசியலிலே ஈடுபட சொல்லி மக்களை தூண்டி விடுறான், இதுக்கு மேல இவன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று இந்த பாசிசம் முடிவு செய்து பொள்ளாச்சியில வைத்து அவர் எப்பவுமே போயிட்டு வரக்கூடிய தன்னுடைய நண்பர் இந்து சகோதரர் அவரும் அவருடைய வீட்டில ஏறத்தாழ 1 மணி நேரம் கலந்து ஆடிவிட்டு அவர் வெளியில வரார். வெளியில வந்த உடனே வெளியில முதல்ல ஒரு குண்டேறி வீசுறான். அந்த குண்டு வீசி என்ன என்று திரும்பி பார்ப்பதற்குள்ள 17 வெட்டிகளை வெட்டி பழனி பாபா அந்த இடத்திலே வெட்டுப்பட்டு சாகப்பட்டார். சிந்தித்து பார்த்தீர்களா? கொலை செய்யப்பட்டு அங்க கிடக்கிறார். அந்த நண்பர் அவனை துரத்தி கொண்டு ஓடுறான். யாரு கொலை செய்தானோ அவனை துரத்தி கொண்டு அவருடைய நண்பர் ஓடுறார். அவனை பார்த்து அந்த கொலைகாரன் சொல்றான், நீ என்னுடைய குறி இல்ல, அவர்தான் என்னுடைய குறி என்று சொல்லிவிட்டு போற. என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம்? யார் இந்த சித்தாந்த படுகொலையை செய்வதற்காக திட்டமிட்டார்களோ, யார் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ, அதே வேளையை அந்த சித்தாந்த படுகொலை நிகழ்த்தி விட்டு அவன் சொல்றான், அந்த நண்பரை பார்த்து நீ என்னுடைய குறி இல்லை என்று சொல்லிதான் ஓடுறான். என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகம் மேம்பட்டு வரணும் என்பதற்காக, இந்த சமூகம் அரசியலிலே அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக, இந்த சமூகம் பின்தங்கி இருக்கின்றது என்று பேசினால் உடனடியாக அவர்களை குறிவைத்து காக்க வேண்டியது, கொலை செய்ய வேண்டியதுதான் இந்த பாசிசத்துடைய சித்தாந்தம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேருக்கு மத்தியிலும் காரணம் ஒன்னே ஒன்றுதான். என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் 2 கொலை, காந்தியடிகளுடைய படுகொலையாக இருக்கட்டும், பழனி பாபாவுடைய படுகொலையாக இருக்கட்டும், ஒரே காரணம் தான். என்ன தெரியுமா காரணம்? மதச்சார்பின்மையாக இந்த நாடு இருக்கணும் என்று சொன்ன ஒரே காரணம், வேற ஒண்ணும் இல்லை. என்ன காரணம்? இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னது ஒரே காரணம் தான், வேற எந்த காரணமும் இல்லை. காந்தி இந்த நாட்டில போராட்டங்களை முன்னெடுக்கும் போது, இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது ஒரு பக்கத்தில் இஸ்லாமியர்கள் போராடிட்டு இருந்தான். அவருடைய இயக்கத்துக்கு பேரு கிலாபத் இயக்கம். ஒரு பக்கம் அங்கங்க குழுக்களாக போராடிட்டு இருந்தான். காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழுக்களாக போராடாதீர்கள், நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக போராடினால்தான் இந்த வெள்ளைக்காரனை வெளியேற்ற முடியும் என்று சொல்லி கிலாபத் இயக்கத்தையும் ஒருங்கிணைச்சு, அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்களை ஒருங்கிணைச்சு வெள்ளையினே வெளியேறு என்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை மகாத்மா காந்தி முன்னெடுக்கிறார். இந்த முன்னெடுக்கக்கூடிய போராட்டம் இவனுக்கு பிடிக்கல. என்ன காரணம்? அதுவரைக்கும் இந்த RSS அதனுடைய இந்து மகா சபை அமைப்புகளும் இவர்கள் எல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய காலனைக்கு பொழைச்சிட்டு இருந்தான்.
இவ்வளவு பெரிய போராட்டத்தை இணைச்சது மட்டுமல்லாம இவனுக்கு அரசியல் என்ன தெரியுமா? முஸ்லிம் விரோத அரசியல் தான். முஸ்லிம் விரோத அரசியல் தான். ஏன் காந்தியடிகள் இந்த போராட்டத்தில் முஸ்லிம்களை இணைத்தார்கள் என்கின்ற வெறி அவனுக்கு அன்னைக்கே இருக்கு. அதனாலதான் காந்தியடிகள் குறி வைக்கப்பட்டார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டில இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருப்பது மட்டும்தான் பிரச்சனை. அதே போன்றுதான் பழனி பாபா என்ன சொன்னாரு? இந்த நாட்டிலே தலித், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து நின்று இந்த நாட்டிலே அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்ன போதுதான் அவர் கொல்லப்பட்டார். காரணம் என்ன? அவரும் மதச்சார்பின்மை பேசல. என்ன அர்த்தம்? இந்த நாட்டினுடைய கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை. ஆனால் RSS சங்க பரிவார கூட்டங்களுக்கும் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருப்பது பிடிக்கலைங்க. இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதற்கு விடமாட்டாங்க என்கின்ற செய்தியோடு நீங்கள் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சித்தாந்தம் தான் இவர்களை கொலை செய்ய தூண்டிய சித்தாந்தம். மதச்சார்பற்ற நாடுனா என்னங்க? என்ன அர்த்தம்? அரசியல் சாசனம் சொல்லுது மதச்சார்பற்ற நாடு என்று சொன்னால் ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. அப்துல் கரீமுக்கு ஒரு மதம் இருக்கலாம், நரேந்திர மோடிக்கு ஒரு மதம் இருக்கலாம், அமித்ஷாக்கு ஒரு மதம் இருக்கலாம், ஜோசப்புக்கு ஒரு மதம் இருக்கலாம். ஆனால் அந்த மதம் அரசு மதமாக இருக்கக்கூடாது. அதுதான் மதச்சார்பற்ற கொள்கை. இன்னைக்கு என்ன செய்யப்படுது? அரசுடைய மதம் ஒரு தனிநபருடைய மதமாக இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது, கொண்டாடப்படுது என்று பார்த்தால் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராக, இந்த மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இங்கே ஆட்சி செய்திருக்காங்க. அடுத்து சொல்லுது, எந்த மதத்தையும் ஒரு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க கூடாது. என்ன நடக்குது? ஒவ்வொரு மதத்தையும் இவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்களா? இல்லை. மதச்சார்பற்ற நாட்டில ஒரு மதத்தை மட்டும் முன்னிலைப்படுத்துகின்றோம் என்ற பெயருக்கு மற்ற மதத்தை சமமாக பார்ப்பது இல்லை என்கின்ற செய்தியும் நீங்க சேர்த்து பார்த்திருக்கின்றால் இன்னைக்கு இந்த நாட்டில் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை அன்னைக்கு காந்தியை சுடும்போது இருந்த பிரச்சனை இன்னைக்கும் அதே பிரச்சனை இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லவா? முதல் ஜனாதிபதி யாரு? ராஜேந்திர பிரசாத். முதல் ஜனாதிபதி அன்னைக்கு நேரு வந்து பிரதமர் அமைச்சரார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, குஜராத்தினுடைய ஒரு கோயில், ராம்நாத் கோயில் என்று சொல்லக்கூடிய சோம்நாத் கோயிலை புனரமைப்பு செஞ்சு அந்த கோயிலை திரும்ப திறக்கிறார். ராஜேந்திர பிரசாத் வந்து ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்போ அந்த கோயில் திறப்பு விழாவிற்காக ராஜேந்திர பிரசாத் போக முயற்சிக்கும் போது நேரு சொல்றார், இந்த தேசம் என்பது மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நீங்க ஒரு கோயில் நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது என்று சொல்றார். ஒரு கோயில் நிகழ்ச்சியில நீங்கள் கலந்துக்க கூடாது என்று யார் சொல்றா? நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் நேரு சொல்றார். நேரு என்ன மதச்சார்பற்ற கொள்கையிலிருந்து மாறுபட்டவரா? இல்லது மதம் இல்லாதவரா? அவர் ஒரு பார்ப்பனர் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றார்? எனக்கு மதம் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு மதம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ராஜேந்திர பிரசாத் போவதை தடுக்கிறார். இன்னைக்கு என்ன நடக்குது? இந்திய தேசம் என்ன நடக்குது? ஒரு கோயிலை கட்டுகின்றோம் என்ற பெயரில் பிரைம் மினிஸ்டர், முதல் மந்திரி, முதலமைச்சர் எல்லோரும் போய் ஒரு மதத்தினுடைய வழிபாடை ஒரு அரசாங்க வழிபாடாக இந்த நாட்டினுடைய கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு மாற்றி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மதச்சார்பற்ற கொள்கைக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க. அதற்காகத்தான் தேசத்துல யாரும் எடுக்காத ஒரு பிரச்சனையை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எடுத்திருக்கோம். எங்களுடைய மாநாட்டுடைய தலைப்பு என்ன? மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். இன்னைக்கு அதுதான் தேவை, நாட்டுக்காக தான் தேவை. ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவன் என்று எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த தேசத்தை பிளவு போட்டு துண்டாட வெட்டி இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு குரூப் திரிச்சிட்டு இருக்கு.
என்ன பண்றோம்? நம்முடைய தேசத்தை பிளவுபடுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் இந்த தேசத்தை தாங்கி பிடிக்க வேண்டும். காந்தியை கொன்ற போது அரசியல் சாசனம் எழுதப்படுது. நாமெல்லாம் 75வது குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அரசியல் சாசனத்தை புகழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அரசியல் சாசனத்தினுடைய முதல் வரி எதுவாக தொடங்கணும் என்பதுல அரசியல் சாசன நிர்ணய சபையில ஒரு பெரிய சர்ச்சை வருது. எல்லாரும் சொல்றாங்க இந்த தேசத்தினுடைய முதல் வரி இந்த நேம் ஆஃப் காட், கடவுளின் பெயரால் துவங்குகிறேன் என்று எழுதுவோம் என்று அங்க கூடியிருக்கவனா சொல்றான். எல்லா மக்களும் சொல்றாங்க. ஆனா ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா இது கடவுளின் தேசம் இல்ல, இந்த தேசம் கடவுளின் தேசம் அல்ல, இந்த நேம் ஆஃப் காட் என்று தொடங்க வேண்டாம், வேற வழியில நம்ம இந்த பேரை துவங்குவோம் என்று ஒரு செய்தி சொல்லப்படுது. நேரு, அம்பேத்கர், பட்டேல் போன்றவர்கள் இந்த தேசம் ஒரு மதச்சார்பற்ற தேசமாக இருக்கும்போது கடவுளின் பெயரால் தூங்க முடியாது என்று சொல்லப்படுது. அப்போ ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுது. வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது கடவுளின் பெயரால் தூங்கிட்டு என்ற வார்த்தை தோற்று போய் என்ன முதல் வார்த்தையாக தூங்குது தெரியுமா? We the people of India, we the people of India என்று முதல் வரி துவங்குது. நாம இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்வதற்கு முதல் வரியே போதும். எங்களுடைய கடவுளின் பெயரால் தூங்கல, we the people of India என்று துவங்கி இருக்கு. அப்போ இந்த நாடு உண்மையிலேயே மதச்சார்பற்ற நாடு என்று சொல்வதற்கு அரசியல் சாசனத்தை சாட்சி. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு கடவுளை கொண்டு வந்து மதத்தின் பெயரால் ஆட்சி, மதத்தின் பெயரால கொள்கை, மதத்தின் பெயரால பிரச்சாரம். பாஜக வரப்போகுது, ஏப்ரல்ல தேர்தல் வரப்போகுது. ஏப்ரல்ல நம்மை நோக்கி இவர்கள் ஓட்டு கேட்டு வரப்போறாங்க. அந்த ஓட்டு கேட்டு வரும்போது பாஜக காரங்களா நான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தப்பா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் பண மதிப்பிழப்பு செஞ்சப்பா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சப்பா ஓட்டு போடுங்கன்னு கேட்க போறாங்களா? என்ன கேட்க போறான்? என்ன கேட்க போறான்? நான் ராமர் கோயில் கட்ட ஓட்டு போடு, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போறேன் ஓட்டு போடு, 370 காஷ்மீரத்தின் கீழே ஓட்டு போடு என்று சொல்லி மதத்தை கொண்டுதான் ஓட்டு கேட்க போறான். அப்போ எங்க வேணாலும் அவன் மதத்தை கொண்டு ஓட்டு கேட்கலாம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் மதத்தை கொண்டு ஓட்டு கேட்க முடியாத ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட மாநிலத்தில் தான் பாஜகவுக்கு நம்ம சவுக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம்